வணக்கம் நண்பர்களே. நம்ம எதிர்பார்த்தா டிஎன்எஸ்சி டிரைவர் கம் கண்டக்டர் ரிசல்ட். இது ரிசல்ட்னு சொல்ல முடியாது, சரிங்களா? இது ரிசல்ட் கிடையாது. உங்களுடைய ஸ்கோர் அபிஷியலா டிஸ்பிளே பண்றாங்க, சரிங்களா? ரிசல்ட்னா என்னன்னா, நீங்க நெக்ஸ்ட் லெவல் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படிங்கிறது கிடையாது, சரிங்களா? யார் யாரு என்ன கம்யூனிட்டி எவ்வளவு மார்க், அதுதான் நாளைக்கு கொடுக்க போறாங்க, சரிங்களா? அதாவது நாளைக்கு லாகின் பண்ணவொன்னு உங்களுக்கு எதுக்குன்னா, அவங்களாவே அபிஷியலாவே நீங்க தமிழ் தகுதி தேர்வுல எவ்வளவு மதிப்பெண், பார்ட் பி அதாவது பொது அறிவுல எவ்வளவு மதிப்பெண், பார்ட் சில தொழில்முறை திறனில் எவ்வளவு மதிப்பெண் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்க முடியும், சரிங்களா? இதே போல அவங்க என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 17,000 பேர் 18,000 பேர் லிஸ்ட் இருக்கணும். அந்த லிஸ்ட் எல்லாம் ஒரு பிடிஎஃபா கொடுத்துருவாங்க. அது யார் யாரு எவ்வளவு மார்க் அப்படிங்கிறத நம்ம யாரு வேணா பாத்துக்கலாம். அந்த மாதிரிதான் டிஸ்பிளே பண்ண போறதா செய்தி குறிப்புல தெரிவிச்சிருக்காங்க, ஓகேவா? அப்ப உங்க ஸ்கோரை நீங்க அபிஷியல் ஆன்சர் கீ பார்த்து ஏற்கனவே தெரிஞ்சு வச்சிருப்பீங்க. அதுதான் அபிஷியலா உங்களுக்கு ஒரு ரேங்க் கார்டு கொடுத்த மாதிரி உங்களுக்கு ஸ்கோர் கார்டு நாளைக்கு வந்துடும். நீங்க என்னாரு இவ்வளவு மதிப்பெண் அப்படிங்கிற ஸ்கோர் கார்டு தான் நாளைக்கு வரப்போகுது, சரிங்களா? ஸோ நம்ம அதை ரிசல்ட்னு சொல்ல முடியாது, ஸ்கோர் கார்டு நீங்க அபிஷியலா பாத்துக்கலாம். அப்ப ரிசல்ட்னா நீங்க எதை சொல்ல வரீங்க அப்படின்னு நீங்க எல்லாரும் கேள்வி கேட்பீங்க, சரிங்களா? ரிசல்ட் அப்படின்னா இவங்கெல்லாம் செலக்ட் ஆகி அடுத்த லெவலுக்கு போறாங்க அப்படிங்கிற அறிவிப்பு தான் ரிசல்ட். இது யாருக்கு அனுப்புறாங்க அப்படிங்கிறது தெரியாது. போஸ்டல் மூலமா அந்தந்த மண்டல வாரியா உங்களுக்கு வரும் ரிசல்ட்னா. எப்படின்னா இப்ப பாத்தீங்கன்னா நீங்க ஸ்கோர் எல்லாரும் பார்த்துருவீங்க, யார் யாரு எவ்வளவு மார்க் அப்படின்ட்டு. இவங்க பாத்தீங்கன்னா ப்ராக்டிக்கலுக்கு தனியா வீட்டுக்கு லெட்டர் அனுப்புவாங்க. கடந்த 2023 SCTCல அப்படித்தான் பண்ணாங்க. ஸ்கோர் ஊர் அறிய எல்லாருமே பாத்துருவாங்க. உங்க ஸ்கோர் அவங்க பார்ப்பாங்க, அவங்க ஸ்கோர் இவரை பார்ப்பாங்க அப்படின்னு வந்துடும், சரிங்களா? ஆனா கால் டிக்கெட் ப்ராக்டிக்கலுக்கான செய்முறை தேர்வுக்கான கால் டிக்கெட் தனித்தனியா அவங்களுக்கு வீட்டுக்கு தான் போகும், சரிங்களா? ஏங்க இது எப்போ வரும் அப்படின்னு கேட்கலாம். இந்த மாத இறுதிக்குள்ள இதற்கான ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. செப்டம்பர்ல உங்களுக்கு செய்முறை தேர்வு இருக்கும், சரிங்களா? செப்டம்பர்ல உங்களுக்கான செய்முறை தேர்வு இருக்கும். நீங்க வண்டி ஓட்டி காமிக்கிற மாதிரி இருக்கும். அப்பதான் தெரியும் இந்த மார்க் மேல எடுத்தவங்க இந்த மண்டலத்துல தான் கூப்பிட்டுருக்காங்க. அவங்களாம் நம்ம சொன்னாதான் தெரியும். ஒருத்தர் போயிருக்காரா, அவங்க நண்பர் போயிருக்காரா, அப்ப அவர் என்ன மார்க்கு எதுக்குல இருந்தா அவர் கூப்பிட்டுருக்காங்க அப்படிங்கிறது அந்த விவரம் கட் ஆஃப் விவரம் அப்பதான் தெரியும். இப்போதைக்கு யாருமே எனக்கு இவ்வளவு மார்க்கு எனக்கு கிடைக்குமா அப்படிலாம் யோசிக்காதீங்க. இண்டிவிஜுவலாவே அந்த மண்டல வைஸா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. இனிமேல் அந்த ப்ராசஸ் தான் நடக்க போகுது, சரிங்களா? அப்ப நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், தமிழ் எலிஜிபிலிட்டியில நீங்க ஃபெயிலு, தமிழ் 20க்கு கீழே எடுத்திருக்கீங்க அப்படின்னா நீங்க மறந்துடுங்க. அடுத்து நம்ம ரெக்ரூட்மெண்ட் போட போறாங்க, டிரைவர் தனியா கண்டக்டர் தனியா அடுத்து போடத்தான் போறாங்க, சரிங்களா? இந்த எலெக்ஷன் முடிஞ்சு கூட கண்டிப்பா முறையில் அதை பண்ணத்தான் போறாங்க. அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா கிட்டத்தட்ட போக்குவரத்து துறையில 50,000க்கு மேல காலி பண்ணிட்டு இருக்குது. இவங்க இப்ப நிரப்பது வெறும் சொற்ப அளவுல தான் நிரப்புறாங்க. சோ அதை பத்தி எனக்கு கவலை விட்டுருங்க. தமிழ் எலிஜிபிலிட்டிலேயே நீங்க ஃபெயில் ஆயிட்டீங்க, 20 கம்மி இல்லைன்னா யாரும் வருத்தப்பட வேணாம், அடுத்த இதுக்கு தயாராகும்னு என்ன யோசிங்க, சரிங்களா? தமிழ் எலிஜிபிலிட்டியை பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா எல்லாரும் எதிர்பார்க்கலாம், தமிழ்ல 20 மார்க் எடுத்துட்டாங்க, இதுல P+Cல ஒரு 18 மார்க் வருது, 15 மார்க் வருது, ஒரு 20 மார்க் வருது, ஒரு 23 மார்க் வருதுன்னா பொறுத்திருந்து பார்க்கலாம், சரிங்களா? இதுல நமக்கு தெரிந்த விவரப்படி அப்ளை பண்றதுல பல பேர் பல குளறுபடி பண்ணாங்க. ஒரு சில பேர் பேஜை வச்சுக்கிட்டே அப்ளை பண்ற ஆளுகள்லாம் இருக்காங்க. வெறும் பேஜை வச்சுட்டு சும்மா அப்ளை பண்ணி எக்ஸாம் எழுதி பார்ப்போம்னா அவங்களாம் ஹை மார்க் கூட எடுத்துருக்க வாய்ப்பு இருக்கு, சரிங்களா? வெறும் பேஜை வச்சு அவங்களாம் என்ன பண்ணுவாங்க, சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன்ல ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அப்ப அது கரெக்டா பண்ணவங்க மட்டும் தான் அடுத்த லிஸ்ட்ல கூப்பிடுவாங்க. சரி நீங்க வாங்க, மார்க் குறைய எடுத்தாலும் நீங்க வாங்க. ஏன்னா டிரைவருக்கு தேவை நம்ம என்ன பண்ண, வண்டி ஓட்டுறதா முக்கியம். இது இந்த மார்க் ஜஸ்ட் ஒரு ஃபில்டர் தான். ஃபில்டர்னா என்னன்னா, இந்த ஆளுகள்லாம் எல்லாத்தையும் உள்ள ப்ராக்டிக்கல் கொண்டு போக முடியாது. அதனால ஒரு ஃபில்டர் மாதிரி ஒரு தடுப்பு மெத்தடை பயன்படுத்தி அடுத்த லெவலுக்கு கொண்டு போய் வண்டி ஓட்டுறது. அப்ப வண்டி ஓட்டுறதுக்கு 80 மதிப்பெண், உங்களுடைய டிரைவிங் ஸ்கில்க்கு 80 மதிப்பெண், இன்டர்வியூக்கு 20, அப்புறம் ஏற்கனவே நீங்க P+Cல 50, அப்ப டோட்டலா 150க்கு எவ்வளவு எடுக்கிறீங்க பார்த்துதான் உங்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுக்க போறாங்க, ஓகேவா? அதனால நாளைக்கு வெளியாகிறது உங்களுடைய மதிப்பெண் அட்டை, ஸ்கோர் கார்டு தான், ஓகேவா?
ரிசல்ட் வந்து இனிமேல் தான் வரும், இனிமேல் தான் கிளைமேக்ஸே இருக்கு. ஓகேவா? சோ அதனால பொறுத்திருந்து பார்ப்போம். பொறுமைக்காரங்க. இவ்வளவு தூரம் அவங்க நம்ம சொன்னது போலத்தான் ப்ராப்பரா போய்கிட்டு இருக்கு. நிதானமா அபிஷியல் ஆன்சர் விட்டாங்க. நாளைக்கு அபிஷியல் ஸ்கோர் வரப்போகுது. அடுத்ததா வந்து செப்டம்பர்ல எனக்கு தெரிஞ்ச வந்து செய்முறை தேர்வுக்கு தயாராகலாம். சரிங்களா? செய்முறை தேர்வு நாம வந்து பாத்தீங்கன்னா நாளைக்கு ரிசல்ட் அடுத்த நாளுக்கு அப்புறம் வந்து என்னென்ன சர்டிஃபிகேட் எடுக்கணும் அப்படிங்கிறத நான் வீடியோ பண்ணுவேன். அது பொறுமையா பாருங்க. என்னென்ன சர்டிஃபிகேட் நீங்களாம் எடுக்கணும் அப்படிங்கிறத ஒரு வீடியோ வரும். ஏதாவது நம்ம ஏற்கனவே சொன்னதுதான், சிறப்பான தொடக்கம் அப்படின்னா அப்ளிகேஷன் கரெக்டா ஃபில் பண்ணினாலே பாதி வேலை கிடைச்ச மாதிரி அப்படின்னு சொல்லியிருந்தான். சின்ன சின்ன மிஸ்டேக், அட்ரஸ்ல மிஸ்டேக் ஒரு சிலது அவங்க வந்து டாலரேட் பண்ணிக்கலாம். ஒரு சிலர்னா வந்து அவங்க வந்து கேள்வி கேட்கலாம். ஒன்னு எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இல்லாம இருக்கிறது, அப்புறம் வந்து எஃப்ஐஆர் இல்லாம இருக்கிறது. இந்த மாதிரி வந்து நிறைய கிரிட்டீரியா இருக்கு. அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். வந்து நமக்கு யார் யார் கூப்பிடுறாங்க அப்படிங்கிறது செப்டம்பர்ல தான் தெரியும். செலக்ஷன் லிஸ்ட் வந்து செப்டம்பர்ல தான் தெரியும். ஸோ அது வரைக்கும் நம்ம பொறுமை காத்து தான் ஆகணும். நீங்க உங்க அபிஷியல் ஸ்கோர் வந்து நீங்க செக் பண்ணி பார்த்து வச்சுக்கோங்க. வாழ்த்துக்கள். நம்ம வந்து அடுத்த கட்டமா ப்ராக்டிக்கலுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ரிட்டையர்டு ஸ்டாஃப் 2-3 பேர்ட்ட பேசியிருக்கேன். அவங்க வந்து கிளாஸ் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து வண்டி வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா டிரைவிங் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ தனியா வந்து ஒரு 6-8 பேர் ஒரு பேஜ் ஒரு 10 பேர் போவாங்க. வண்டியில் ஏற்றிட்டு 3 இன்ஸ்பெக்டர் இருப்பாங்க. உங்களுக்கு வந்து உங்களை நோட்டிஃபை பண்ண மார்க் போடுறதுக்கு டிரைவிங்லேயே வரும். ஸோ நீங்க வந்து வண்டி எடுத்துட்டு பைபாஸ்ல ஓட சொல்லிட்டு எப்படிலாம் பண்றீங்க, எப்படிலாம் ஓட்டுறீங்க, ஸோ எப்படி கேன் சிக்னல் குடிக்கிறீங்க, எப்படி வந்து லேனை வந்து ஒரு லேனுக்கு முன்னாடி மாறுறீங்க, எப்படி வந்து நீங்க ஓவர் கம் பண்றீங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டாண்ட்ல பாத்துருப்பீங்க, அந்த பாசிஸ்ல போட்டிருப்பாங்க, ரிவர்ஸ்ல கொண்டு போய் கரெக்டா அங்க போய் நிப்பாடுற மாதிரி எல்லாம் இருக்கும். அப்ப இதெல்லாம் வந்து நிறைய பேர் ஸ்கூல் பஸ் டிரைவர் அதெல்லாம் இருக்காங்கன்னா லாரி டிரைவர் கொஞ்சம் ட்ரைனிங் கொஞ்சம் பார்த்து பண்ற மாதிரி பாத்துக்கோங்க. சரிங்களா? ஸோ அதெல்லாம் நான் டீட்டெயிலா இன்னொரு வீடியோல நம்ம பாத்துக்கலாம். சரிங்களா? இப்போதைக்கு வந்து நாளைக்கு ரிசல்ட் இல்ல, ஸ்கோர் கார்டு தான் ரிலீஸ் பண்றாங்க. சரிங்களா? ரிசல்ட் வந்து இனிமேல் தான் வரும். அதுக்கான தகவலோட நான் காத்துக்கிட்டு இருக்கேன். நான் வந்து அடுத்த காணொலியில நம்ம பண்ண போறோம். செய்முறை தேர்வுக்கு தான் இனிமேல் தான் ஆட்டம் ஆரம்பம் மாதிரி செய்முறை தேர்வுக்கு தான் நமக்கு நம்ம மெனக்கிட வேண்டியிருக்கும். அதுக்கு நம்ம பெர்ஃபெக்டா பண்றதுக்கான முயற்சிகளை ஈடுபடுவோம். வாழ்த்துக்கள், அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நம்ம அதுக்கப்புறம் காணொலியில மீண்டும் சந்திப்போம். ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட்ல தெரிவிங்க. இனிமேல் நம்ம மதுரை டிஎன்பிஎஸ்சி ஆகிற இந்த சேனல்லே டிரைவருக்குன்னு ஒதுக்கி இருக்கேன். ஏன்னா மற்ற சேனல்ல போனோம்னா நம்ம பாரத் எக்ஸாம் சேனல்ல போட்டோம்னா நிறைய மற்ற எக்ஸாமுக்கு வந்து அதை ப்ரிப்பேர் பண்ண தயாரிக்கிட்டு இருக்காங்க. நம்ம மதுரை டிஎன்பிஎஸ்சி அகாடமி நம்ம டிஎன்பிஎஸ்சின்னு ஒதுக்கிட்டேன். இனிமேல் வந்து இதுலயே எல்லாருமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. புதுசா பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த சேனலையும் வச்சுக்கோங்க. நம்ம அடுத்த தகவலுடன் விரைவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.